ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 6ஆம் தேதி 5வது மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இந்த காலை வேளையிலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 99வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று இங்கே இந்த வார்த்தையை இந்த நாட்களில் சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே, கர்த்தருடைய சாட்சிகள் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறதாம், நமக்கு தியானமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அனுதினமும் நாங்கள் அவருடைய வார்த்தையை தியானிக்கிற வேளையிலே அந்த வார்த்தைகளிலே அவருடைய சாட்சிகள் இந்த நாட்களிலே எல்லாம் அங்கே அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயங்களும் விவரிக்க முடியாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆதிகாமத்திலே இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் செய்த அற்புதங்கள், செய்து கொண்டிருக்கிற அற்புதங்கள், செய்யப்போகிற அற்புதங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அங்கே சாட்சிகளாக இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் இந்திய பக்தன் சொல்லுகிறான், எப்படி என்றால், உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடினால் நீங்கள் செய்த அற்புதங்கள் அனுதினமும் நான் தியானிக்கின்றேன். ஆண்டவரே, காற்றையும் கடலையும் அடக்கினீரே, சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தீரே. ஆண்டவரே, இந்த நாட்களிலே இப்படியாக அற்புதங்களை செய்தீரே. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மூலமாக, எலிஷா தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தீரே. ஆண்டவரே, இப்படியாக இந்த காரியங்களை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், என் தியானமாக இருக்கிறபடியினால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரும், அதாவது எனக்கு போதிக்கிற எல்லாரிலும் எப்படியாக இருக்கிறேன், நான் அங்கே அறிவுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை நாங்கள் இன்றைக்கு தியானிக்கிறோமோ அப்பொழுது நமக்குள்ளே அறிவு உருவாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஹீ இஸ் எ கிரியேட்டர். அவர் உருவாக்குகிற தெய்வம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இல்லாததை இருக்கிறதாக இந்த நாட்களை உருவாக்குகிற தெய்வம், பேதைகளை ஞானியாக்குகிற தெய்வமாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படியானால் நீங்கள் பேதையாக இருந்தால் இந்த நாட்களிலே அவருடைய சாட்சிகளை அங்கே அனுதினமும் தியானியுங்கள். அப்பொழுது தேவன் இந்த நாட்களிலே பரலோக ஞானத்தினால் இந்த நாட்களிலே உங்களை நிரப்பி இந்த நாட்களிலே உங்களை அறிவுள்ளவர்களாக இந்த நாட்களிலே பார்ப்பார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தானியேலுக்கு தேவன் இந்த நாட்களிலே பாருங்கள் விசேஷித்த ஆவியானவரை கட்டளையிட்டார். ஏனென்றால் அருமை பிள்ளைகளே, தானியேல் அங்கே அவரை இந்த நாட்களிலே அங்கே 3 வேளையும் இந்த நாட்களில் தொழுது கொண்டு இந்த நாட்களில் வந்தார். அது மட்டுமல்ல, பாருங்கள், எப்படியான கட்டளைகள் பிறக்கப்பட்டிருந்தாலும் அவரை தொழுது கொள்ளுகிற காரியத்தை தானியேல் அங்கே விடவில்லை. அவருடைய நண்பர்களும் அங்கே அதை விடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை தொழுது கொண்டது நிமித்தம்தான் அக்கினியிலே அவர்களை போட்டாலும் இந்த நாட்களிலே அந்த ஜுவாலை அவர்களை பற்றி எறியாதபடி இந்த நாட்களில் தேவன் காத்தார் என்று பார்க்கிறோம். அதே வேளையிலே பாருங்கள், தானியேலுக்கு அறிவையும் ஞானத்தையும் கொடுத்து இந்த நாட்களிலே தேவன் அநேக பரம ரகசியங்களை இந்த நாட்களில் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தேவனிடத்திலே இருந்து அவர் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமா? அதர்சனமான தேவன் தரிசனங்களை இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டுமா இருந்தால் நீங்கள் இந்த நாட்களிலே அவருடைய சாட்சிகளை நாங்கள் தியானிக்க வேண்டும். வேதத்திலே எப்படியாக ஆண்டவரை குறித்து சாட்சிகள் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை அனுதினமும் நாங்கள் தியானித்து வருகிற வேளையிலே உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஞானத்தினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு இந்த நாட்களை நடத்தப்படுவீர்கள் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே இந்த இடத்திலே பாருங்கள். இங்கே ஆண்டவருடைய பக்தன் இப்படியாக எழுதுகிறான். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், எப்படி என்றால், நானும் அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடினால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஞானம் வேண்டுமா இருந்தால் நீங்கள் அவருடைய சாட்சிகளை தியானியுங்கள்.
அவருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை இந்த நாட்களை காண்கும்படியாக ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்தருளும் ஐயா. உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்த்து இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த உலகத்திலே என்ன காரியம் நடக்கிறது, எப்படியாக நான் வாழ வேண்டும், எப்படியாக ஜனங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.